ஒரு ஓவியன் அப்படியே அழகா ஒரு 2-3 கோடில் உங்களை அப்படியே அழகா வரைஞ்சிருவான். சின்ன சின்ன இந்த ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, தேவையில்லாத பொருளை வச்சு ஒரு பொம்மை செஞ்சிருவான். அப்படி ஒரு கலைஞன் அவன் தெருவில் ஓவியம் வரைஞ்சு தான் வாழ்க்கையை நடத்துவான். அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துடும், ரொம்ப கஷ்ட ஜீவனமாக இருக்கும். மனைவி சொல்லுவா, உங்கள் ஓவியத்தை வச்சு ஒரு ஆணியை பிடுங்க முடியல, அதாவது ஒரு கம்பெனிக்கு தயவு செஞ்சு வேலைக்கு போ அப்படின்னு. சரின்னு ஒரு பேப்பரில் பார்ப்பான், சோப்பு கம்பெனிக்கு சேல்ஸ்மேன் வேலை. அந்த இன்டர்வியூக்கு போவான். 3 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு அம்மா 2 ஆளுங்க உட்காந்துருப்பாங்க. போய் வணக்கம் சொல்லுவான். என்னப்பா படிச்சிருக்கிற? இல்லை நான் ஒரு ஓவியன். நம்ம ஓவியனுக்கு சோப்பு கடைக்கு என்னப்பா சம்பந்தம்? நீ எப்படி போய் சோப்பு விற்ப? அந்த மாதிரி சிரிச்சுட்டே இருக்கும். உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் முடியும்? அந்த பென்சில் கொடுங்க மேடம், ஒரு பேப்பர் கொடுங்கன்னு வாங்கி ஒரு நிமிஷத்தில் ஒரு 5 கோடு போட்டு அவங்கள வரைஞ்சிருவான். 5 கோட்டில் அவங்களை அப்படியே தத்ரூபம் வரைஞ்சோன்னு அந்த அம்மா மிரண்டு போய், என்னப்பா இப்படி வரைகிற? நான் உனக்கு 10க்கு 10 மார்க் போடுறேன் அப்படின்றவாங்க. மீதி 2 பேர் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறது இருக்கட்டும்ப்பா, உனக்கு இந்த வேலைக்கு என்ன சம்பந்தம்? அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், முதல் 3 பேருமே என்னை செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ நான் வரைஞ்ச உடனே இந்த அம்மாவுக்கு என்னை பிடிச்சி போச்சுல்ல, அது மாதிரி நான் அந்த ஒவ்வொரு கடையிலையும் போய் ஏதோ ஒரு வகையில் நான் படம் வரைஞ்சி அவங்க மனசில் இடம் பிடிச்சிருவேன், அப்புறம் ஆர்டர் வாங்கிடுவேன். பரவாயில்ல, கொஞ்சம் நியாயமாக தான் உன்னுடைய கருத்தை சொல்கிறேன், ஆனால் 500 ரூபாய் நீ அட்வான்ஸ் கட்டணும், ஒரு 10 நாளைக்குள்ள நீ கெட்டு, உனக்கு நாங்கள் டைம் தரோன்றாங்க. 10 நாளைக்குள்ள நான் 500 ரூபாய்க்கு எங்கே போவேன்? 500 ரூபாய் கெட்டு இந்த வேலை உனக்கு அப்படின்றவாங்க. வீட்டுக்கு போய் என்னென்னமோ பண்ணி பார்ப்பான், இருக்கிற சின்ன பொருட்கள் எல்லாம் விற்று பார்ப்பான், 500 ரூபா கிடைக்காது. மனைவியும் மகள்கிட்டையும் ஒரு ஐடியா சொல்லிட்டு ஒரு பார்க்குக்கு போயிடுவான். பார்க்குக்கு போய் இந்த ஓவியம் வரைகிறதுக்கெல்லாம் சாட்லாம் வச்சு உட்காந்து இந்த அம்மா ஏதோ ஒரு கஸ்டமர் மாதிரி வந்து, எங்க என்னை வரைவீங்களா அப்படின்னு, உட்காருங்க வரைகிறேன்னு 5 நிமிஷத்தில் அவன் மனைவியை வரைஞ்சு கொடுப்பான். அவள் உடனே எடுத்து ஒரு 10 ரூபா கொடுப்பான். கொடுத்துட்டு எல்லாத்தையும் போய் காப்பா, பாருங்களேன் ஒரு 5 நிமிஷத்தில் என்ன எவ்வளோ அழகாக இருந்தாலும் வரைஞ்சிட்டார், வெறும் 10 ரூபா தான் அவள் போயிடுவா. எல்லாரும் ஆளாளுக்கு வந்து உட்காந்து வரைய ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே ஒரு 10 நாள் வரைஞ்சி விரல் வீங்க கை வலிக்க வரைஞ்சி 500 ரூபாய் தேத்திடுவான். தேத்தி இந்த வேலை எப்படியாவது நம்மளுக்கு கிடச்சிருந்தா நம்ம லைஃப் செட்டில் ஆகிருந்துட்டு பஸ்ஸில் ஏறி அந்த கம்பெனிக்கு போவான். பாருங்க, பஸ் ஸ்டாப்பில் கூட்டத்துக்குள்ளே இருந்து இப்படி இறங்கும் போது சகதி வலிக்கு அப்படியே விழுவான், அப்படி மல்லாந்து விழுவான். ஒரு கார் 2 கையிலையும் ஏற்றிட்டு போயிடும், 2 கையிலையும் கரெக்டாக அந்த உள்ளங்கையில ஏற்றிட்டு போயிடும். இப்படி மயங்கிடுவான். ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்தா 2 கையுமே இருக்காது. எதை வச்சு இவன் ஓவியன் ஆனானோ எது இவனுடைய வாழ்க்கையினே நம்பி கொண்டிருந்தானோ, இப்போ அந்த 2 கையுமே இல்லை. இன்னொருத்தங்களை நம்பி நம்ம எப்படி வாழ்றதுன்னு 2 நாள் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு மெதுவாக எழுந்திரிச்சு அந்த ஹாஸ்பிட்டல் மாடியில் போய் குதிக்க போவான். அவன் 2 காலையும் ஏதோ 2 கைகள் பிடிக்கும். திரும்பி பார்த்தா அவன் மகன் நின்றுட்டு இருப்பான். என்னடா ஏன்பா குதிக்க போற, ஏன்பா சாக போற? அப்பாவுக்கு கையே இல்லைல்லம்மா, அப்பா எப்படிமா வாழ முடியும்? இந்தப்பா என் 2 கையை வச்சுக்கிட்டு வாழ்ப்பா அப்படிங்க வந்துக்குள்ள. அவருக்கு அப்படி மனசே கேட்காது. சரிடா வாடா, உனக்காக நான் வாழ்றேன்டான்ட்டு வீட்டுக்கு வந்து வாயில ப்ரஷ் வச்சு வரைய பழகுவான். கொஞ்சம் கொஞ்சமாக வரைய பழகி அவன் என்ன ஓவியம் வரைவான் தெரியுமா? ஒரு கையை வரைவான். அது வரைக்கும் அவன் வாழ்நாளில் கையை வரைஞ்சதே கிடையாது. எல்லாரையும் வரைவான், பொருட்கள் வரைவான், ஆனால் கையின்னு ஒன்று தனியாக வரைஞ்சதே கிடையாது. ஆனால் வாயிட்ட ப்ரஷ் வச்சு முத பழகி அவன் கையை வரைவான். இந்த பாப்பா கேட்கும், என்னதுப்பா கை வரைஞ்சிருக்க, இது யாரோட கை? அதுக்கு அவன் ஒரு பதில் சொல்லுவாங்க, யாரோட கையா இருந்தா என்னம்மா? கையுமா. யாரோட கையா இருந்தா என்னம்மா? அது கையுமா. ஏன்னா தன்னிடம் இப்போது கை இல்லை என்பதை அது இல்லாத போதுதான் அவனால் உணர முடிந்தது என்று சுஜாதா அந்த கதையை முடித்திருப்பார். இப்போ நம்ம கிட்ட அந்த கை இருக்கிற வரைக்கும் எனக்கு அது உணர்ந்திருக்குமா? ஆனால் அந்த கையில் ஒரு வழி வரும்போது ஐயோ கையின்னு ஒன்று இருக்குன்னே நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி தான் நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள், நல்ல மனிதர்கள், நல்ல பழக்கங்கள் நம்ம கூட இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியவே தெரியாது.